அமெரிக்காலாம் எப்படிடா இருக்கு? நல்லா இருக்குப்பா. ராசையா ஐயா, மகா என்ன படிக்கிறா? ஐயா 4ஆவது படிக்கிற ஐயா. ஐயா என்னையும் என் குடும்பத்துல நான் வச்சிருக்காங்க. நீ குடிடா. அப்பா உங்களுக்கு நல்ல Dress வாங்கியிருக்கப்பா, அதை நீங்க போடுங்க. அதெல்லாம் எதுக்குடா? அண்ணே உனக்கு ஒரு சூட்கேஸ்ல இருக்குடா. எனக்கு வேணா. ஆமா. ஐயோ தம்பினா தம்பிதான். டேய் நீ உடனே ராசாயிட்ட சொல்லி அவனுக்கு வெண்ணி போட சொல்லு. குடிச்சிட்டு அவன் சாப்பிடட்டும். குடிச்சிட்டு போட்டா இப்பவே போடுமா? இந்தா போறேன். போடா. எப்பா இப்ப ஒரு தோட்டம் அது பாத்துட்டு இருக்கான் பாரு. சொல்லல ஒன்னும் சொல்ல மாட்டான் பாரு. சொல்றேன்ப்பா. அண்ணே இப்படித்தான் பண்ணுவான் தம்பி. நீ அமெரிக்கால இருக்கும்போது ஒரு இடம் முடிச்சேன்னு சொன்னோம்ல? ஆமா. அது அந்த தென்னந்தோப்பு தான். ஓ இது அது மட்டும் இல்லல, அந்த பாரு இதெல்லாம் இப்ப பேசி வச்சிருக்கேன். ஓ இது நாளைக்கு பத்திரம் முடிக்க வராங்க. நமக்கு தான். ஏல ராஜமணி, இளநிய கொண்டு வால. என்னல பண்ற? மெதுவால மெதுவா கொடு கொடு கொடு. போடா நீ குடி. அண்ணன் குடிச்சானப்பா? நீ குடியில. குடி குடி தம்பி குடிடா. அங்க இருந்து 5 வருஷமா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கு மட்டும் இரு. காலாகாலத்துல ஒரு பொண்ணா பார்த்து முடிங்கன்னு சொல்லி என்னப்பா நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்கலையா? நீங்க நீ வந்திருக்கல, அதான் புரோக்கரா வர சொல்லிருக்கேன். ஓ அப்ப நாளைக்கு வராங்க. சீக்கிரம் முடிங்க. குடி குடி. நீ குடிடா குடிடா. குடிங்க குடிங்க. பாரு ஒரு இது இல்லாம குடிச்சிட்டு இருக்கான் பாரு. அண்ணனை குடிக்க விடுங்கப்பா. எப்படிடா இருக்கு? நல்லா இருக்குப்பா. தமிழகத்தில் கணவர் மாற்றம். என்னடா ஒரு வித்தியாசமா இருக்கு. எதுக்காக இருக்கும்? கவர்னர் மாற்றம். ஐயா ஐயா வணக்கம். வாங்க தரகர், எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன் ஐயா. இங்க பாருங்க, உங்க வீட்டுக்கு உங்க மூத்த பையனுக்காக எத்தனை தடவை தான் நான் அலைவேன். இதையாவது பாருங்க, இந்த பொண்ண பாருங்க, எப்படி அழகா அம்சமா கலரா இருக்கா. எந்த ஊரு? இவங்களுக்கு பூர்வீகம் திருநெல்வேலிதான், ஆனா சென்னை பட்டணத்துல இருக்காங்க. கம்ப்யூட்டர் இன்ஜினியர், மாசம் 50,000 சம்பாதிக்காங்க. தரகரு, என் பையன் கொஞ்சம் தான் படிச்சிருக்கான், நீங்க வேற. ஐயா 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லிருக்காங்க, நீங்க புரியாம பேசுறீங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, வெள்ளக்கார பண்ணு கொண்டு வந்திருக்கேன். லண்டன், லண்டன் தேசத்துல இருக்கா. அப்பா இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்துட்டானே, பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. சும்மா இருங்க தம்பி, என்ன அழகா இருக்கீங்களே. நல்லா இருக்கா? அப்ப லண்டன் பொண்ண முடிச்சிடுவோம். என் சின்ன பையன் கொண்டு வந்த சட்டை. சின்ன பையன் வந்துட்டாங்களோ? ஆமா. தம்பி வாங்க வாங்க வாங்க. வாங்க ஐயா, தரகர் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். என்ன ஐயா, எங்க அண்ணனுக்கு இவ்வளவு காலமும் ஒரு பொண்ணா பார்த்து முடிவு பண்ணாம நீங்க இவ்வளவு நாள் இருந்திருக்கீங்களே. இதை ஏன் கேக்கீங்க? போற இடத்துல எல்லாம் பெண் வீட்டுல உங்க அப்பா என்ன பேசுறான்னு உங்க அண்ணன்ட்ட கேளுங்க. என்னண்ணே? போன வாரம் ஒரு பொண்ணை பார்க்க போனோம் தம்பி. எப்பா கொஞ்சம் தள்ளி இருங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? பொண்ணு வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அப்பா 108 அப்படிங்கிறாரு. 108? பொண்ணுடைய அப்பா என்ன 108க்கு ஃபோன் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? இது 108வது வரன், நாங்கள் 108வது பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், தேவையா இது? பொண்ணுடைய அப்பாவுக்கு வந்தது பாரு கோபம். ஏல, எங்க போய் கேட்டாலும் பையன் என்ன படிச்சிருக்கான், வேலை இருக்கான்னு கேக்குறாங்க. உனக்கு தரேன்னு சொல்றாங்களே, அவனுக்கு தரமாட்டானா என்ன பண்ண? அப்பா என்ன பேசுறீங்கப்பா? இந்த வீடு
நிலம், அந்த தோட்டம், துறவு எல்லாம் நம்ம அண்ணனுக்கு தானாப்பா. அப்படி சொல்லு. என்னப்பா இவ்வளவு சொத்து இருந்தும் நீங்க இப்படி சொல்றீங்க? இது சரி. ஐயா, ஆ, நீங்க நாளைக்கே பார்த்து பேசி முடிக்கணும். இந்த வெள்ளைக்கார பொண்ணு உங்க தம்பிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. வெள்ளைக்கார பொண்ணெல்லாம் அது ஏன் கேக்குறீங்க? அது நம்ம தொழில் ரகசியம். வெளிநாட்டுல இருந்தெல்லாம் நிறைய நம்ம வெப்சைட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஐயா, இந்த ரெண்டாவது போட்டோ என்ன செய்யுதுன்னு சொன்னீங்க? இது சென்னையில மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்குது. அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல 5 கிலோ தங்கம் தாராங்க. என்னையா 5 கிலோன்னு சொல்றீங்க? எங்களுக்கு என்னையா குறை? எங்க அண்ணனுக்கு என்ன குறை? அது பேசிக்கலாம் தம்பி. சரி அப்பா, பேசிக்கலாம். இது எப்படி? அவன கேளு. அண்ணா எப்படிண்ணே? தம்பி நீ சொன்னா சரிதான்ப்பா. ஓகே தரகர் ஐயா, நாளைக்கே இதை பேசி முடிக்கிறோம். சரி தம்பி, கைய கொடுங்க. உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. தம்பி வந்ததுல உங்களுக்கு கல்யாணம். ஏ தரகர், என்னது ஏதோன்னு தெரியாது, நீதான் பாத்துறணும். தம்பி போற இடத்துல உங்க அப்பாவை அமைதியா இருக்க சொல்லுங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். எல்லாம் நல்லா நடக்கும். சரியா? வரட்டுமா? போயிட்டு வாங்க ஐயா. போயிட்டு வாங்க. மெதுவா சிரிடா. அப்பா, நான் டிஃபன் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு வில்லியம்மை பார்த்து வந்துடுறேன். ஓஹோ, வில்லியத்தையா? நல்ல தம்பி தான். போ, இப்பதானே வந்திருக்க. கொஞ்சம் இருந்து இங்க பாரு, அண்ணன் இருக்கான்ல, அண்ணன் இருக்கான், நான் இருக்கேன், கொஞ்சம் பேசிட்டு போட. அப்பா அவசியமா நான் அவனை பார்க்கணும். போயிட்டு வரேன். டேய் போகலாம். சரி, பின்ன ஒண்ணு செய், அண்ணனை கூட கூட்டிட்டு போ. இல்லப்பா, நான் பைக்ல போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. சாப்பிடு, சாப்பிடுறா. ஹாய். வில்லியம் எப்படி இருக்காப்பா? நல்லா இருக்கேன்டா. நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன். சரி, இப்போ வந்த. நீ காலைல தான் வந்தேன். நல்லா இருக்கியா? உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிடா, வாடா உள்ள உட்காந்து பேசலாம். பேசலாம் வா. அப்பா அடிக்கடி வருவாங்க, அப்பாட்ட நான் விசாரிச்சுக்கிடுவேன். சரி, அமெரிக்காவில் எப்படி போயிட்டு இருக்கு? அமெரிக்கா இல்லையா? எனக்கு என்னப்பா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா உன்னை பற்றி தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்ன பத்தியா? நீ இப்படி இந்த கிராமத்திலே உட்கார்ந்து இன்னும் நீங்க இருக்குது நினைச்சா வாப்பா, நீ அங்க வா. இந்த கிராமத்துல நான் இருக்கேன்னா அதற்கு ஒரே காரணம், அது கிறிஸ்துவின் அன்பு தான்டா. வில்லியம், இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு என்ன வில்லியம்? சின்ன வயசுல இருந்து பாடின பாட்டே இப்ப நீ பாடிட்டு இருக்கியா? என்னப்பா? டே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு எல்லாவற்றையும் விட்டு நம்ம தேடி வந்ததாண்டா நாம இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அவருடைய அன்பு, அந்த அன்பு தாண்டா இந்த கிராமத்துல உள்ள மக்களை நேசிக்கும்படியா என்ன அப்படி உந்துதல் செய்து. அந்த அன்பு தாண்டா மேலான அன்பு. வில்லியம்ஸ், என் தாயை இழந்ததிலிருந்து என் தகப்பனும் என் அண்ணனும் என் மேல வச்சிருக்க அன்பை விட அந்த இயேசுவின் அன்பு மேலானதுன்னு நீ சொல்ற? நீ டே, உங்க அப்பாவுடைய அன்பு மேலானதுதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதை காட்டிலும் மேலானது ஆண்டவரின் அன்புடா. வில்லியம்ஸ், நீ எவ்வளவு வேணாலும் சொல்லு. ஆனா எங்க அப்பாவும் என் அண்ணனும் எனக்காக எனக்காக உலகத்துல உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. டே, ஒருவேளை நீ அமெரிக்காவுல நல்லா சம்பாதிக்கிறதுனால உன் மேல அன்பா இருக்கலாம்டா. ஆனா நான் சொல்றது உண்மை. எல்லாவற்றை காட்டிலும் மேலான அன்பு ஆண்டோட அன்பு தான்டா. நோ, நிறுத்துடா. நான் சொல்றேன், எனக்காக எதை சாதிப்பாங்கடா. எங்க அப்பாவும் எங்க அண்ணனும் எனக்காக எதை சாதிப்பாங்கடா. எதையும் சாதிப்பாங்கன்னு சொல்றல, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். ஓகேயா? ஓகேயா? நீ என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் ரெடிப்பா. சரி, சொல்றேன். அப்படின்னு சொல்றேன். ஆனா ஒண்ணு, இதுலயும்
நான் தான் ஜெயிப்பேன். பார்க்கலாம். ஹலோ ஹலோ, யாரு? டாக்டர் வில்லியம் பேசுறேன். டாக்டர் வில்லியமா? ஆமா 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 ஆமா. என்ன டாக்டர் தம்பி? உங்க பையன் செல்டன் ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டி ஹாஸ்பிடல்ல தான் இருக்காப்ல. என்னது? ஆமா ஆமா ஆமா. என் பையன் செல்டனா? ஆமா. என்னாச்சு டாக்டர்? என்னாச்சு? ஹாஸ்பிடலுக்கு உடனே வாங்க, உடனே பார்க்கலாம். ஐயோ, சீக்கிரமா. உடனே வரேன் சீக்கிரமா, டாக்டர், சீக்கிரமா. உடனே வரேன். டாக்டரையா, ஐயோ டாக்டரையா, என் பையனுக்கு என்னாச்சு டாக்டரையா? கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன். தம்பி எங்க? ஆபரேஷன் பண்றது. ஆபரேஷன் தியேட்டர்லயா? ஐயோ ஐயோ தம்பி! தள்ளி போங்க, தள்ளி போங்க, தள்ளி போங்க, தள்ளி போங்க. எத்தனை முறை சொல்றது? தள்ளி போங்க சார், தள்ளி போங்க. கொஞ்சம் இருங்க சார், ப்ளீஸ் சார், அமைதியா இருங்க. டாக்டர், டாக்டர், என்னாச்சு பொறுமையா டாக்டர்? இருங்க. என் பையனுக்கு பொறுமையா இருங்க. சார் பொறுமையா இருங்க சார். தலையில் அடிபட்டதுனால நிறைய பிளட் வேஸ்டா போயிருக்கு. அதனால உடனே நம்ம பிளட் ஏத்தி ஆகணும். நீங்க பையனுடைய அப்பா தானே? ஆமா. நீங்க பையனுடைய அண்ணன் தானே? ஆமா, ஆமா. சீக்கிரமா ரெடி பண்ணுங்க சார், ரத்தம் கொடுக்கணுமா? ஆமா, உடனே சீக்கிரம் கிளம்புங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார். எத்தனை லிட்டர் வேணும் சார்? எத்தனை லிட்டர் வேணும் சார்? கசாப்பு கடைக்காரர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான். நான் போய் வாங்கிட்டு வரேன். Shut up! என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு உயிரோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசுறீங்க? நல்ல நர்ஸ், உடனே டெஸ்ட் பண்ணுங்க. நீங்க யார் சார்? நீங்க யாரு? அவரை கூட நீங்க டெஸ்ட் பண்ணலாம். ஏல ஒண்ணு செய்யுங்க டாக்டர், என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. என் மகன் கொண்டு வந்த பணம் தான் டாக்டர். எவ்வளவு பணம் ஆனாலும் பரவாயில்ல டாக்டர். கொஞ்சம் ரத்தம் வாங்கிட்டு வாங்க டாக்டர், ரத்தம் வாங்கிட்டு வாங்க டாக்டர். சொல்லல, ஏற்பாடு பண்ணுங்க சார். எவ்வளவு பணம் வந்துட்டாரு டாக்டர். என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர், எப்படியாவது. தம்பி, தம்பிட்ட நிறைய பணம் இருக்கு. ராஜா, தம்பி சீ, அடியே படல. நிறுத்துனா. எங்க அப்பா, என் அண்ணன் வில்லியம் ஜெயிச்சிட்டடா. நீ ஜெயிச்சிட்டடா, நீ ஜெயிச்சிட்ட. எங்க அப்பா, என் அண்ணன் அன்புதான் பெருசு நினைச்சேன். இல்லடா, அந்த இயேசுவின் அன்பு பெருசுன்னு சொன்னேடா. நீ ஜெயிச்சிட்டடா, நீ ஜெயிச்சிட்ட. எனக்காக 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 உயிர் கொடுத்த அந்த இயேசுவின் அன்பு மேலானதுன்னு நான் புரிஞ்சிட்டேன்டா. என்ன நீ புரிய வச்சிட்டடா. இந்த கிராமத்துல நீ பணி செய்யற அந்த இயேசுவின் அன்பு மேலானதுன்னு சொல்லி நான் புரிஞ்சிட்டேன்டா. இப்பவாவது அந்த இயேசுவின் அன்பு உண்மையான அன்பு புரிஞ்சுக்கிட்ட பாத்தியாடா? அது போதுண்டா எனக்கு. ஷெல்டன், என்ன மன்னிச்சிருடா, என்ன மன்னிச்சிருடா. இந்த அண்ணனையும் மன்னிச்சிருடா.